பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். பொதிகை ரைடரா தான் பார்த்துருப்பீங்க, லாகரா பார்த்தது இல்லையே. Flashback. நல்லவன கெடுப்போம், நாங்க 4 பேரை மிதிப்போம். சமுத்திரத்துல குளிப்போம், சமுத்திரத்துல கிடப்போம். சண்டையின்னு வந்தா எங்களுக்கு சூப்பு வச்சு குடிப்போம். எங்க கூட்டத்துல உள்ள நிறைய இல்ல, எங்க ஓட்டத்துல ஒரிய இல்ல. வாரா வரா வரல, வாரா வரா வரல. இரும்பு பட்டிய பார்த்தா நாங்க ஏடிஎம்மா நடப்போம். கையெழுத்த போட்டு காசலால அடிப்போம். எல்லா பட்டிய பார்த்தா நாங்க நல்லா தாங்க நடிப்போம். கையில் கால வரும், மீனா வரும். மேச்சர்ல இருந்து ஸ்ட்ரைட்டு ஓமலூர் பக்கத்துல வரும்போது ரைட்டு. இதுதான் ஓமலூர் ரோடு தான். ஸ்ட்ரைட்டா போயிட்டா இருக்கலாம். சோடா பாட்டில் கையில வாயில தான். 6 மூவி, ஒரு மூவி வீடா போதா. ஐயோ வலிப்பு வந்துருச்சு பாப்பா. கபடி 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 ஆடி பாதரடி ஆய்தானே ஆய்தானே உனக்கானே உனக்கானே ஆய்தானே ஆய்தானே உனக்கானே நல்லா ஆற்றமேண்ணி ஊரே தொழில் ஏறி நிற்கும். ஒதுங்கிட்டு சொன்னா எதிர்ப்பல்லே ஒதுங்கிட்டு சொன்னா
கொஞ்சம் தூரம் லாரி 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 இருங்க ஒரு இனோவா கிறிஸ்டா இருக்கும். வருங்கோல் வருங்கோல் ஃப்ரீயா வருங்கோல். அதில் தானே போகுது நேராக. அதில் இருந்து அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டு தான். 25 கிலோமீட்டர் 25 ஏற்காடு மலையா இது? அதான் ஐயப்பர் மலையா ஏற்காடு மலையா? மார்க் ஆண்டனி போடுறான். மார்க் ஆண்டனி அது வேற ஏதோ மார்க் ஆண்டனி தான் வரா போல. இந்த விசால் தான் அந்த மூவி நல்லா இருக்குடா போறேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஒரு 10 கிலோமீட்டர் 9.3 கிலோமீட்டர் போயிட்டே இருந்தேன். அப்படிதான் சொன்னேன், போயிட்டே இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன். சரியா ரோட பார்த்தானே என்ன பொதிகைக்கு என்ன இப்போ என்ன பொதிகை பொழுதலாம் முடியே முடியாது. பிரான்ஸ் எல்லாருமே உங்களை கொளுத்திடுவாங்க. வேணா கிடையாது அவனுக்கு. அம்மாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாக்குறீங்களா? வேணாம்ல வேணையா காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்காரு. రంగభూమికి అభివందనం రసిక మహాజనవందరికి సుస్వాగతం. லெஃப்ட் லெஃப்ட் இந்த லெஃப்டா? ஆமா இந்த லெஃப்ட். இதுல ஒரு பைபாஸ் நாளை போயிருந்தா கீழ தான் போயிருக்கும். அதுல போயிருந்தா வேற ரூட். அங்க கீழே அங்க வரைக்கும் போகுது. இருந்தா இது போயிட்டு போய்க்கலாம். எது போயிட்டு மேப் பார்த்துக்கிட்டு ஏய் அவ்வளவுதான்டா, இது ஒரே ரூட் தான்டா. இதுக்கப்புறம் மேப் பார்த்தா என்ன பார்க்கலாம்? இதுக்கப்புறம் ஒரு ரூட் தானே. இதுக்கப்புறம் போர்டே இருக்குது. ஏற்காடு பொதிகை ரேட் இருக்கு. என்னடா ஸ்ட்ரைட்டா தான் பாலத்து மேலே ஏறி வைப்ப இதுதான் பாரு. தெளிவா போட்டிருக்காடா. ஏற்காடு அந்த பக்கம் ஓட்டு 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 உன்னை கொல்ல போறேன். வண்டி வரல போடுறா அது பக்கம் பாருங்கடா. வரல எடுத்துருங்க. பஸ் ஸ்டாண்ட் போனேன் சல்லுன்னு போனேன். இதுக்கப்புறமா மயக்கம் என்ன படத்துல இருந்து ஒரு பாட்டை போடுறோம். அந்த பாட்டு தான் வந்துச்சு. போயிருச்சு. அதுக்கு ட்ரெயின் சாங் உன் சின்ன இதழ் பேரு சுமிதாடா. வீடியோல பதிவாகிவிட்டது. வீடியோவில் பதியாகிட்டது சுமிதா என்று. பொதிகையின் காதலி பொதிகை மலையை குறித்து எப்படியோ வாப்பட முடியும். புரியல. ஐயோ காக்கா உள்ள போட்டுருச்சு. வாசா ரொம்ப பைப் பண்ணலாம் இல்ல. என்னையாச்சு? யாரு
அதே மயக்கம் பண்ண படத்துல இன்னொரு பாட்டு இருக்கும் பாட்டு அங்க பாரு அவர் மாத்திட்டே ஒரு பாட்டு ஏன்னா அந்த கைய பின்னாடி கட்டல அவர் கைய அந்த துண்டுறா ஒரு கைய பின்னாடி கட்டும் முருகால கொடியேத்து தேடி போவ நீ வேணான்னு போன அவளை ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, நேசகரங்கள் ஆதரவு ஏற்கும் முதியோர் இல்லம். என்னது காசு கையில் எல்லாமே ஜிபே தான். டிஜிட்டல் இந்தியாவில் தான் வாழ்கிறோம். எவ்வளவு ரூபாய்கள்? 50 சில்லறை குண்ண பட்படன் குண்ண இதாவது நம்ம பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கீழே எடுத்து போடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. கொடுத்துட வேண்டியதானே? நல்லா இருக்கு பைய. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. உள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பிளேஸ் எல்லாம் வந்துட்டு சுத்தி பார்க்கறாங்க. லாக்கெட் கிட்ட வச்சிருக்காங்க. என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கு? இங்க யூரின் போய்கிட்டு இருக்காரு ஒருத்தர். சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும், பங்கு பிரிச்சு எடுத்துங்க. கரெக்டா ஒழுங்கா பிரிச்சு எடுத்துங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா. தோலை கூட உரிச்சு சாப்பிடுது பாருங்க. அச்சா வாசன் போறான் உச்சா. தோலை உரிச்சு சாப்பிடுவோம். தோலையே அந்த அறிவு கூட இல்லையாடா எனக்கு இன்னும். இங்க பாருங்க பொதிகை ரைடரோட குரங்கு. இங்க பாருங்க, ஐயோ இங்க ஒரு கார் உள்ள போயிட போறா. கண்ணாடி எல்லாம் திறந்து விட்டு வச்சிருக்கீங்க. ஒதிகை ரைடரா தான் பாத்துருப்பீங்க. பார்த்தது இல்லையே. உண்மையாவே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நாங்க பாக்குறதுக்கு. இங்க பாக்கலாம், அப்படியே பார்த்துட்டு ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். சாப்பாடு வாங்கிட்டு வரலையே. மூணாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு செம்மையா இருக்குல்ல. மழை அற்புதமா இருக்கு. வந்து அஞ்சாவது முதல் ஏற்பட்டு வரைவு. ஆடு வளர்ப்போம், கேடு தவிர்ப்போம், மரம் நடுவோம், கம்பு இருப்போம். இது வந்து 6வது 7வது முதல் வளைவு. கூந்தல் பின்னா கூந்தல் பின் வளைவு. பின் என்பதே ஆங்கில சொல்லாக இருக்கிறது. அப்போ வந்து என்ன சொல்றது, குத்தலா ரத்தம் வரும். ஊசி வளைவு. இது வந்து எத்தனாவதுன்னே தெரியல. எத்தனை போயிட்டு இருக்கு, கணக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. தம்பி ஏன் அப்படி ஓரமா போறான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அவன் வந்து வைப்பு பண்றான். இந்த பைக் ரைடர் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்துட்டு பொதிகை ரைடர் நினப்பு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காப்புல. அவர் போறதை பார்த்து வேணாம் பொறுமையா போகும். பொதிகை ரைடர் தான் எல்லாத்துக்கும் நினைப்பு. பொதிகை ரைடர் ஒரு ஆளு தான், அது நான் தான். அது இந்த இவன் தான். நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடியோ பார்க்க வைக்கணும்டா. ஒத்திகை கஷ்டமா இருந்தாலும் 300 வியூஸ் போக மாட்டேங்குது. நான் ஓட்டுறேன், ரைடர் ஓட்டுறேன், பொதிகை ரைடர் ஓட்டுறேன். பொதிகை ரைடர் ஆக முடியுமா எல்லாருமே? என்ன பொதிகை ரைடர் நலமாடுகிறோம்னு போட்டிருக்கு. வாயில தான் ஓட்டுறாரு. எல்லாரும் பொதிகை ரைடர் ஆயிருவீங்களா? என்ன பொம்பளை பிள்ளைக்கு கிடையாது இல்லையா? இல்ல உண்மையாவே பொம்பளை கிடையாது. நேத்து கூட இப்ப கம்பெனி உள்ள பாக்குறேன் சார்.
பூரா பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி தான் நிக்கிறது. நிக்கிறது, போறது வர்றது பூரா பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி தான். வேலையே பாக்குறது கிடையாது. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேனால ஒரு ஹெல்ப் பண்ணது கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னா இங்க இருந்து ஓடி போய் உதவி பண்ணுவாரு. சொல்லவும் இங்க வந்து போர்டு வச்சிடணும், யாருமே வந்து பொதிகை ரைடர் கிடையாது, மூடிக்கிட்டு பொறுமையா. இந்த ரோட்ல சரியான போகும். பல்சர் அப்படி குத்தி கலாசி வந்தா தெரியுமா, மேல இருந்து கீழே வர போதும். மேல என்ன பல்சர்லாம் அப்ப என்ன தெரியுமா, அப்ப எனக்கு லவ் ஃபெயிலியர். உனக்கு காதல் தோல்வியெல்லாம் இருக்கானே. ஃபுல்லா குச்சி போட்டு இந்த ரோட்ல அப்படியே சும்மா பின்னாடி உக்காந்தவன் அலறின்னு வரான் என் கூட. டே மெதுவா போடா, மெதுவா போடா அட்டின்னு விசிற கிளப்பி விட்டேன். புது வண்டி இருந்தது. அம்மாலும் சைக்கிளே வருவாங்க தண்ணியை போட்டு. எத்தனாவது காதல் தோல்வினே? முதல் காதல் தோல்வியா? அப்ப வலிக்கும், நிறைய வலிக்கும். வரப்போலாம் எனக்கு அதான்டா தோணும். இந்த வீடியோ பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்றோம், அவருக்கு டெடிகேட் பண்றோம். பொதிகை ரைடர் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றோம். அண்ணே இது உங்களுக்காக, எல்லாத்துக்காக தெரியும். ஆனா இன்னமும் அந்த நினைப்புல இருக்கு. அந்த நினைப்புல பாருங்க, இங்க வந்தா அது அவ்வளவு நினைச்சிட்டு இருக்கா. நீ வாடா, உனக்கு வீட்டுல இருக்கு உமக்குத்தா குத்தி அனுப்புவோம். இன்னும் எந்தெந்த இடத்துக்கு போனா என்னென்ன நினைப்பு வரும்னு எனக்கு ஒண்ணு தெரியும். தூக்க போட்டு அவ்வளவுதான். இங்க பாரு, சேலம் சிஸ்டியை பாக்குறவங்களும் பாத்துக்கோங்க. சிஸ்டி வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தான் நேத்து இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரியும். சிஸ்டியோட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்களா, கரெக்ஷன் பண்றாரு. ஒரே பொம்பளை பிள்ளை, வெறும் பொம்பளை பிள்ளையா பாக்குறாரு. வேணா பாக்ஸ்கார்ட்ல ஒரு நாள் நான் விளாக்ஸ் போடுறேன், பாருங்க. மூணாவது வளைவு. இங்க வந்து ஒரு போர்டு வைக்கிறோம், சீக்கிரமா போய் இந்த மயிரை போடுங்க போற, பொறுமையா போற. இந்த பதில் இருக்கா ஏண்டா பொதிகை இங்க ஒரு போர்டு வைக்க சொல்றா. என்னன்னு சீக்கிரம் போய் இந்த மயிரை போடுங்க போற. தூக்கி போட்டுற சாத்து ராயா. இங்க பாருங்க, குச்சி விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜீவா அங்க இருந்து எனக்கு நடந்து வாடா. அவனே ஏன்டா பாவம் எழுதுற கம்பெனில இருப்பான்டா அவன். ஆமாண்ணே, பாவண்ணே. கம்பெனி பிஎம் ஜீவா கம்பெனில இருப்பான். கம்பெனி எதுக்கு? காதல் அங்கங்க காதலா இருக்கடா. எல்லா இடத்துலயும் காதல் வாசம் வீசுது. துபாயில விவேகானந்தர் போய் இருந்தார்ல, அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா வளைவு காதல் வாசம் வீசுது சார். ஏற்காடு ஃபுல்லா கொஞ்சம் அது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா. காலில் பறிச்சுட்டு வந்த வாசம் தான் எனக்கு வீசுது. எவட்டு தெரியல. இங்க ஒரு கொச்ச கொச்சன்னு இருக்கு பாரு. ஏன்னா பேக்ல வருது. கையில கையில ஆக்சிலேட்டர் முடிச்சவங்களாம் ரைடருங்கிறான் இந்த காலத்துல. என்ன பண்றது? ஆக்சிலேட்டர் கையில, பைக்ல மேப் ஆன் பண்றா. கொண்டா எங்க போகணும்னு முதல்ல பிளான் பண்ணுவோம். கொண்டா இது கேட்லாக் கேட்லாக் கூட. சேரன் செங்குட்டுவன் வளைவு 11. கேட்லாக் கேள்வி கேட்க கூடாதுன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. பொதிகை ரைடர் முதல்ல ஸ்கை வாக் போலாமா? ஸ்கை வாக் இங்க எவ்வளவுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஓ 1000 ரூபாயா? பாக்கணும். அங்க போலாமா அங்க போலாமா கனல் அக்வாரியம். ஓ இதெல்லாம் 1000 ரூபாய் கட்டணுமா? இல்ல சும்மா ஸ்கை பார்க் ஃபீல் தி மேஜிக். ஃப்ரீயா போயிட்டு வரலாம்டா. இது 500 ரூபாய். கவனமாக செல்லவும். லேசர் லைட், லாங்கஸ்ட் லைட்னிங் பிரிட்ஜ், பாண்டிய நெடுஞ்செழியன் இதெல்லாம் வேஸ்ட். 12 இதெல்லாம் வேஸ்ட். ரோப் சேரு 200 ரூபாயாம். ஜீப் ஆஃப் ரோடு 150 ரூபா தானா? எங்கடா? ஓ நம்ம சைட்ல உட்காந்துக்கணுமா? நம்ம ஓட்ட முடியாது. நல்லா இருக்குடா. நம்ம ஓட்டுறதா இருந்தா 2 லேப்ஸ் 300 ரூபா. ஏடிவி ஜூம். இதுதான் எடுத்த போற. என்னடா இருக்கீங்க? இதை சும்மா வாங்கி திங்கிறது மட்டும்தான். வாங்கி இது நம்ம ஊர் இருக்காரா? அட்டனன்ஸை போடுங்க. இந்த பொதிகை ரைடர் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. ஜென்ஸ் ஸ்வீட் சீட் வீ கொண்டை ஊசி வளைவுன்னு படிக்கிறவரியா அவரு? நீங்க ஏன் பீட் போடுறீங்க? நானே பீட் போடணும். நானே போட்டுக்கிறேன். எதுக்கு உனக்கு செலவு கஷ்டம். எடிட் பண்ணணும், நானே பண்ணிக்கிறேன். அதுல வேற முன்ன பின்ன போயிடுச்சுன்னா அப்புறம் திட்டுவாங்க. வளைவு வந்து இன்னும் 1 2 3 4 5 6 இன்னும் 6 பெண்டு தான் இருக்கு. கொண்டை ஊசி வளைவுல 100ல போறேன்டா. நான் தான் பொதிகை ரைடர். ப்ளீஸ் என்ன அந்த மனுஷன் தூங்கிட்டே இருக்காங்க. யாரு? வாயில குத்து. தூங்கி நிக்கிறா.
வாமிட் வரக்கூடாதுன்னு தூங்குறாரா? தூங்குவாட வந்து டேட்டிங்கா ஆளு கூட டேட்டிங் பிளான் பண்ணிருந்தியா? டேட் வந்துருச்சாங்க. டேட் வந்துருச்சாங்க. அவரான டைம்ல வந்து வச்சிருந்தா கொடுப்பா. இது வந்து காதலர்களா வர்றதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த மாதிரி காதலரா இருந்தா மட்டும் வாங்க. இந்த மாதிரி சில்லி பசங்க கூட எல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே சில்லி ஃப்ரை போட்டுருவாங்க. இல்லன்னா இந்த பொதிகைக்கு வந்துட்டு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க போறாச்சு வந்து பொதிகைக்கு திருமணம் மட்டும்தான் ஆகலன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். கல்யாணம் மட்டும்தான். நான் என் கார்ல இருந்த புகை வருது. அது இங்க முத்துன்ற ஒருத்தரோட வயிற்றுச்சல். ஏன்னா அந்த வாயு எரிச்சலடா. காலையிலேயே அவரோட ஆளு போன் பண்ணாரு. அவரோட ஆளு போன் பண்ணாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம், கட் பண்ணிட்டோம். யாருமே கேட்கலையா? இங்கே பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் என்னன்னா இங்க பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்ல ஒரு 2 வண்டி வந்துருச்சு. ஆப்போசிட்ல ஒரு பையன் ஆகி போயிட்டான். லவ்வர்ஸா வந்தாதான் நல்லது. பசங்க கூட வந்தீங்கன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, எங்களை தவிர பாக்கி எல்லாருமே பொண்ணுங்க கூட தான் வந்திருக்காங்க. நாங்க மட்டும்தான் அந்த பாருங்க, ஒரு திருட்டு பைய, ஒரு காவாலி பைய, ஒரு மொல்ல மாதிரி பைய, இவங்க கேப் மாதிரி பைய. End of flashback. This is Podigai Rider, ungal lakhs.